ஹை டெட்புல் அண்ட் உல்லரன் மூவியோட ஃபுல் ஃபிளஜ்டான ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையாக தாறுமாற வேற லெவலில் இருக்கிறதான் தெரிக்க ட்ரைலர் இந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்கடா இருக்குன்னா மூவி எந்த அளவுக்கு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த ட்ரைலர் நிறைய கேமியோஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. மூவில என்ன எவ்வளவு கேமியா இருக்க போகுதுன்றது தெரியல. ஒரு கேமியோ மழையா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைலர் எப்படி டெட்புலுக்கோ அதே மாதிரி இந்த ட்ரைலர் நம்ம உல்லரனுக்காக ரெடி பண்ணப்பட்ட மாதிரி இருக்கு. அதில் உல்லரன் அண்ட் டெட்புலோட அந்த காம்போ உண்மையாக பெஸ்டா இருக்கு. நான் காமிக் அனிமேட்டட் மூவில பார்த்துருப்போம், ஆனால் லைவ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். டெட்புல் கூலா லோடலோடன் பேசிக்கிட்டே இருப்பாரு. உல்வரின் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோப்படக்கூடிய கேரக்டர். இந்த ரெண்டு டியோமே எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அதிலும் தமிழ் டப்பிங் வேற தாறுமாறா இருந்துச்சு பார்க்க. ஏன்னா ஆர்ரேட்டட் படம், லாங்குவேஜ் கெட்ட வார்த்தை உண்டு, தமிழ் டப்பிங்ல கெட்ட வார்த்தை போட்டுருக்கோம். ஓகே, நம்ம ஓவர் ஆப்ஸ் ட்ரைலர் பேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரைலர் ஓப்பனிங்ல நம்ம உல்வரினை பார்ல காமிக்கிறாங்க. சீன் எக்ஸாக்ட்டா நம்ம உல்வரின் கேம்ல வந்த மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே நம்ம உல்வரினை எக்ஸ்மேன் படங்கள்ல அதிகமாக பார்ல பார்ப்போம். எக்ஸ்மேன் 1ல, அப்புறம் எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, எக்ஸ்மேனோட கேம்ல நம்ம உல்வரின் ஒரு சிறந்த குடிமகனா இருக்காரு. கனடாவோட குடிமகன். நம்ம உல்வரின் அந்த பார்ல தான் குடிக்கிறாரு. ஆனா அந்த பார் டெண்டர் நம்ம உல்வரின் அங்க தெருத்த பாக்குறான். நீ எல்லாம் இங்க வரவே கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த பார் டெண்டர் கடைசி ஒரு ட்ரிங்க் கூட நான் இங்க போயிடுற மாதிரி நம்ம உல்வரின் சொல்றாரு. நம்ம உல்வரின் டிப்ரெஷன்லயும் ஆள் உடஞ்சு போயிருக்க மாதிரி தான் தெரியுது. அது எதனாலன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பதான் நம்ம டெட்புல் என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த சீன் வர சமயத்துல நம்ம டெட்புல் ஏகப்பட்ட உல்வரின் எரிஞ்ச மீட் பண்ணி தான் இங்க வந்திருப்பாரு. நம்ம மூவி பார்க்கும்போது நிறைய கேமராஸ் பார்த்திருப்போம். எவ்வளவு உல்வரின் எரிஞ்ச காமிக்க போறாங்க நான் ரொம்ப அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மத்த நிறைய உல்வரின் வேரியன்ஸ் நம்ம டெட்புல் போய் பார்த்திருப்பாரு. அந்த வேரியன்ஸ்ல வேற ஆக்டர்ஸ் ப்ளே பண்ற உல்வரின்ஸா இருக்கனால இந்த வேரியன்ஸ்ல நம்ம செட் ஆக மாட்டாங்கப்பா. நம்மளுக்கு ஹியூ ஜாக்மன் உல்வரின் வேரியன்ட் தான் செட் ஆவாருன்னு கரெக்டா நம்ம ஹியூ ஜாக்மன் உல்வரின் வேரியன்ட் தெரிய வந்திருக்காரு. நம்ம டெட்புல் உல்வரின் வந்து ஃபன்னா பேச ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்க கிளம்பு வா போன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதுக்கு உல்வரின் சொல்றாரு, லேடி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உல்வரினுக்கு நம்ம டெட்புல பார்த்தா லேடி மாதிரி தெரியுது. இது லேடி டெட்புலுக்கான ரெஃபரன்ஸா இருக்கலாம். சரி கிளம்புன்னு பிடிச்ச வந்து இழுக்கும் போது உல்வரினோட பிளேடு லைட்டா எட்டி பாக்குது. உடனே நம்ம டெட்புல் ஒரு 18+ ஜோக்க போறாரு. அதுக்கப்புறம் நம்ம டெட்புல் உல்வரினோட தலகண்ணை வச்சு மண்டலே பொத்தல போட்டுமே என் கூட ஒரேன்ற மாதிரி மிரட்டுறாரு. ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி நம்ம உல்வரின் அசால்ட்டா டெட்புல் கன் மேல தான் தலை வைக்கிறாரு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணிடாதுன்னு. நம்ம டெட்புல் உல்வரின் வாயில இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம டெட்புல் உல்வரின் சண்டை போட்டு எப்படியே நம்ம டெட்புல் உல்வரினை பிடிச்சி எதுக்கு டிவிக்கு கொண்டு போயிடுறாரு. அந்த இடத்துல நம்ம பாராடாக்ஸ் சொல்றாரு, இந்த ஒரு வேரியன்ட் தமிழகத்தை அழிய விட்டோன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம உல்வரின் வந்து டிவியில ஃபைட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாராடாக்ஸோட மூக்கு உடஞ்சிருக்கிறத வச்சு தான் சொல்றேன். டெட்புல் அடிச்சாரா உல்வரின் அடிச்சாரான்றது தெரியல. இப்போ நம்ம டெட்புல் எதுக்கு உல்வரினோட வேரியன்ட் தேடுறாரு. நம்ம டெட்புலோட யூனிவர்ஸ் அழிய போகுது. அது எப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. அதை காப்பாத்த நம்ம டெட்புல கூப்பிட்டா நம்ம டெட்புலுக்கு ஒரு ஹீரோ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ சூஸ் பண்ண சொன்னா நம்ம டெட்புலோட அதர் டைம்லைன் பாலிய ஸ்நேகிதனான உல்வரின் வேரியன்ட் தேடி வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் டிவியில் நடந்த சண்டையிலேயே எப்படியோ இவங்க வாய்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம டெட்புல் தான் உலகத்தை காப்பாத்த ஹெல்ப் தான் கேட்கிறாரு. ஏன்னா தனக்கு நறுக்கமானவங்க யாருக்கும் எதாவது ஆயிடக்கூடாதுன்ட்டு. பட் எதிர்த்தையும் கண்டுக்காம யாரு கடை கட்டு போனா எனக்குன்ற மாதிரி அவர் போறாரு. இப்படிதான் வளத்தையும் நீ அழிய விட்டுன்ற மாதிரி கேட்கும் போது அந்த இடத்துல நம்ம உல்வரின் ட்ரிகர் ஆகுறாரு. உல்வரின் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தியரி இருக்கு அப்படியே பார்ப்போம் இருங்க. இதுல ட்ரிகரான நம்ம உல்வரினுக்கும் நம்ம டெட்புலுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. உல்வரின் டெட்புலும் அடிச்சுக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்கு. ரத்தம் தெரிய சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஃபைட்ல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா டெட்புலும் உல்வரினும் சண்டை போடும் போது நம்ம டெட்புல் அவரோட கட்டானாஸோட யூஸ் பண்றாரு. அதை வச்சு உல்வரினோட அட்டாக்கையும் பிளாக் பண்றாரு. இதுவே அவரோட பழைய கட்டானா என்னத்துக்கு அது உடஞ்சிருக்கணும். இது கொஞ்ச நாளா ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த புது பிளேட் வந்து அடமேட்டியம்ட்டு இப்ப அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. டிவி டைல சூட்டை தைக்கும் போது சேர்த்து இந்த பிளேடையும் அடமேட்டியம் மாத்திட்டாரு. இது டிவிக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா டிவி எந்த டைம்ல இருந்து எதை வேணா உருவ முடியும்னு நினைச்சா நம்ம உல்வரின் டெட்புலோட வெட்டக்கூடாத இடத்துல வெட்டிடுறாரு. நம்ம டெட்புல் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. இவங்களுக்குள்ள இருக்க அந்த சண்டைலாம் போக ஒரு வழியா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. இப்ப ரெண்டு விதமான சீக்வன்ஸ் காமிக்கப்படுது. ஒன்னு நம்ம உல்வரின் நைட்ல வாயில யார்ட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்ல அந்த கேம்ப் ஃபயர் எரியுது. அவர் ட்ரெஸ் மேக்கிட் நான் ஒன்னு ஹீரோ கிடையாது மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா அந்த சீன்ல லாரா இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம பார்த்து யங் லாராவா இல்லாம அடல்ட் லாரா. ஏன்னா இப்ப கடந்த 2 நாளா ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு. நட்டாலியா டீனான்ற அந்த ஆக்ட்ரஸ் ஓல்டர் லாராவா ப்ளே பண்ணிருக்காங்க மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அடுத்த இன்னொரு சீக்வன்ஸ் டெட்புலும் உல்வரின் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப டெட்புல் நம்ம உல்வரினை பத்தி கேட்கிறாரு, நீ ஒரு சோக கதை இப்ப சொல்லுவியான்னு கேட்கிறாரு. இல்ல வழக்கம் போல படத்தோட தடக்ல சொல்லிதான் கழுத்தறுப்பின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு பதில் நம்ம உல்வரின் போய் செத்துத்தோன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம உல்வரோட பேக் ஸ்டோரியில இடம் காமிக்கப்பட்டிருக்கு. உல்வரோட யூனிஸ்க்கு என்னதான் அவரோட வேர்ல்டுக்கு மக்கள் எப்படி இறந்தாங்கன்றத பார்ப்போம். எனக்கு இந்த வேர்ல்டுக்கு எல்லா மக்களும் இறந்து போகல. ஏன்னா ட்ரையல் ஓப்பனிங் செய்யலாம் அந்த யூனிஸ்ல மக்கள்லாம் உயிரோட இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு பரிச்சயமான ஒரு கதையை ஃபிளாஷ்பேக்காக வித்தியாசமா சொல்லணும். எக்ஸ்மேன் லாஸ்ட் ஆன் மூவில எப்படி நம்ம ஜீன் கிரே டாக் ஃபீனிக்ஸோட கண்ட்ரோல்ல எப்படி இந்த வேர்ல்டு அழிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம உல்வரின் அவங்க கில் பண்ணி டேக் டவுன் பண்ணாரோ இந்த யூனிஸ்ல இதே மாதிரி விஷயம் நடக்க நம்ம உல்வரின் ஜீன் கிரே டேக் டவுன் பண்ணாம இருந்திருக்கலாம். அதோட விளைவே எக்ஸ்மேன்ல இருந்து மனுஷங்க வரையும் எல்லாருமே செத்து போயிருக்கலாம். நம்ம எது பண்ணி இதை காப்பாத்தலேன்ற ஒரு டிப்ரெஷன்ல ஒரு விதமா உடஞ்சிடறாருன்னு சொல்லலாம். அதனாலதான் அவரோட ஃபிளாஷ்பேக்ல அவர் எதிர் தேசமா கல்லற முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருந்தது. இதனாலதான் இவரோட இடத்துல வேற யாரும் மதிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பரிச்சயப்பட்ட கதையை ஃபிளாஷ்பேக்கா சொல்லலாம், இல்ல ஒரு புது கதையை சொல்லலாம் ஃபிளாஷ்பேக். அப்புறம் தான் நம்ம டெட்புலுக்கு உல்வரின் ஹெல்ப் பண்ற ஐடியால வந்து 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. இந்த சீன் பார்க்க தரமா இருந்துச்சு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம உல்வரின் ஸ்லீவ்லெஸ்ஸா இருப்பாரு. ஆக்சுவலி அவர் போட்டு அதே சூட் தான் இது.
பட் சண்டையில கிழிய அதை மொத்தமா கிழிச்சு தூக்கி போட்டு ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்காரு போல. இதுதான் காமிக்க பயங்கரமா இருக்கு பார்க்க. இந்த சூட்ல இன்னொரு விஷயம் இருந்திருக்கலாம். இந்த சூட் ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது ஷோல்டர்ல கப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை விட்டு வச்சு இந்த ஸ்லீவை மட்டும் பிச்சிருக்கலாம். அப்ப இன்னும் செம அக்யூரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். இந்த சீன்ல நம்ம டெட்புல் உல்வரேனா நீ ஒரு எக்ஸ்மேன், நீ தான் எக்ஸ்மேன்ற மாதிரி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி இது கொண்டு போவாரு. இந்த இடத்துல ஒரு ஈஸ்டர் எக் நோட் பண்ணீங்களா? இந்த இடத்துல நடந்த நம்ம டெட்புல் கேரக்டரோட கிரியேட்டரான ராப் லைஃப்ஃபீல்டுக்கான அந்த ஈஸ்டர் எக் வைக்கப்பட்டிருக்கும். பின்னாடி அந்த செருப்பு கடையோட பேரு அவரோட பேர் தான் வச்சிருப்பாங்க. இது ஒரு கூட ஈஸ்டர் எக் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அடுத்த மோட வில்லனா கசண்டா நோவோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம சார்ல்ஸ் சேவியரோட ஈவில் ட்வின் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் இவங்க. போன பிரேக் டவுன்ல நம்ம இவங்களை பத்தி நிறைய பேசியிருப்போம். படத்துக்குள்ள உங்களுக்கு தெளிவான ஆரிஜினோட மொத்தத்தையும் பார்த்துருவோம். கசண்டா நோவாவை அவங்க நம்ம கூலா ஃபன்னா காமிச்சிருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேனோட அந்த ஸ்கெலிட்டனா ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆண்ட்மேன் ஜெயின் பண்ணா இருக்கும்போது எப்போ போட்டு தள்ளி இருக்காங்க யாரோ, அதை டிவி இங்க ப்ரூவ் பண்ணி தள்ளி இருக்காங்க. அவரோட ஹெட்ல இருந்து ஒரு டோட்டல் பாடியே இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவரோட ஹெட் மட்டும் அங்க இல்ல, அவரோட உடம்பும் சேர்த்து தான் இருக்கு. அது இல்லாம இந்த சீன்ல ஈவில் பிரதர்ஹுட் மெம்பர்ஸை காமிச்சிருப்பாங்க. வெவ்வேறு மூவில இருந்து வெவ்வேறு வெர்ஷன்ஸை காமிச்சிருப்பாங்க. டாட் இருக்காரு, கலிஸ்டோ இருக்காங்க, லேடி ஸ்ட்ரிக் இருக்காங்க, அப்புறம் அசாசோ இருக்காரு. இந்த மாதிரி மெம்பர்ஸ்ல அந்த சீன்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இவங்கள கசண்டா கீழே தான் வேலை செய்யணும். இவங்களாம் இங்க என்ன பண்றாங்கன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதான் இப்போதைக்கு லோக்கி காட் ஆஃப் ஸ்டோரிஸா மாறிட்டாரு, எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்துட்டாரு, எந்த டைம்லயும் ப்ரூவ் பண்றது இல்லையேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பட் லோக்கி இப்பதான் காட் ஆஃப் ஸ்டோரிஸா மாறி இருக்காரு. அவர் வார்த்தை முடிந்து டிவியே இதே வேலையா இந்த ப்ரூவ் பண்றதே வேலையா தெரிஞ்சதுனால எவ்வளவு கோடி பேர் இங்க வந்திருக்காங்கன்றது தெரியல. அதுலயும் திறமை உள்ளவங்க மட்டும் தான் பொழைச்சிருப்பாங்க. ஏன்னா மிச்சவங்க எல்லாம் ஆலயத்துக்கு சாப்பாடு ஆயிடுவாங்க. அடுத்து இங்க இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போற மாதிரியான சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம அயன்மேன் வச்சிருக்க கார் இது. ஏன்னா இதுல அயன்மேன் லோகோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற அந்த ஒரு காரையும் இதையும் கம்பேர் பண்றீங்க. அது இதுவும் பார்க்க சிமிலர் மாடல் தான். ஆனா கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ரெட் ஸ்கல் வச்சிருப்பாரு இந்த கார். இந்த காரை வேற ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம டோனி ஸ்டார்க் வச்சிருக்காரு, அதுவும் அவர் ஸ்டைல்ல மாடிஃபை பண்ணி. அப்புறம் நம்ம டெட்புல்ல இருந்து இந்த கசண்டானோட இடத்துல அடைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது ஒரு சீக்வன்ஸ் பார்க்க. அந்த இடத்துல நம்ம உள்ள அங்க இருக்க சரக்கு எடுத்து குடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம டெட்புல்ல உள்ள சேர்ந்து அங்க இருக்க எல்லா மெம்பர்ஸையும் போட்டு போலம் தெரியுற மாதிரி தெரியுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. இதுல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம கசண்டா நோவாவை நம்ம உள்ள கொல்ல போவாரு. பட் அவங்க ஈஸியாக தடுத்துருவாங்க. அவங்களுக்கு டெலிபத்திக்கல் அண்ட் டெலிகைனடிக் பவரே இருக்கும். இதே மாதிரியான ஒரு விஷயம் காமிக்ல நிகழ்ந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் அங்கே நம்ம உள்ளனோட அந்த ஸ்கின்னே பிரித்து எடுத்திருப்பாங்க நம்ம கசண்டா. அவளால உள்ளனோட ஸ்கெல்டன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது அடமெண்டியம். ஆனால் ஸ்கின்னை காலி பண்ண முடியும். இந்த ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இதை பற்றி கசண்டானோட ஆரிஜின்லேயே இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதே இடத்துக்கு டிவி மெம்பர்ஸும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன ட்ரைலர் நம்ம பார்த்துருப்போம். அதை டிவி மெம்பர்ஸ் மியூட்டன்ஸ் நம்ம டெட்புல் உல்வரேன் சேர்த்து நடத்தின கலவரத்தில் நம்ம ஆலயத்தை இங்கே வருது. இதை நம்ம டெட்புல் உல்வரேன் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இங்கே வச்சு யாரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யாரா இருக்குன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் நெட்னு கலாய்க்கிறாங்க. நிஜம் வாங்கா இருக்கலாம், இல்லை டாக்டர் செஞ்சா இருக்கலாம், இல்லை ஒரு புது சாஃப்ட்வேரை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆலயத்திங்க வந்துகிட்டு இருக்கு. இவங்க ஈஸியாக இந்த போர்ட்டல் வழியாக தப்பிச்சிடுறாங்க. இதுக்கடையில் நம்ம டெட்புல் டாக் போல கொஞ்சிட்டாரு. அது நம்ம உள்ளோட ரியாக்ஷன் பாருங்களா. அதுக்கு நம்ம பிளைண்டால காமிக்கிறாங்க. நம்ம டெட்புல் பர்த்டே அன்னைக்கு பேசிட்டு இருக்க சீக்வன்ஸ் இது. ஓகேனை பத்தி பிளைண்டால் பேச மால் இதை பத்திலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெட்புல் கலாக்கி அப்படியே டிஸ்னி படம் ரெஃபரன்ஸோட இந்த ட்ரைலர் முடியுது. அதோட லெட்ஸ் ஃபக்கிங் கோ அந்த டைட்டிலோட இந்த ட்ரைலர் முடியுது. ஒரு இந்த பிரேக் டவுன் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கவும் சான்ஸ் இருக்கு. அப்படி மிஸ் பண்ணிருந்தேன்னா அதை நான் பார்ட் 2ல கண்டிப்பா போடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் நல்ல சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேட்ச் டாடா பை கைஸ்.